500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டு விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து கேரளாவில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் கண்ணன் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் மதிப்பில்லாததென அறிவித்த மத்திய அரசை கண்டித்து கேரளாவில் இன்று முழு அடைப்பு போராட்டமானது நடந்து வருகிறது. அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி சார்பில் நடக்கும் இந்த முழு அடைப்பையொட்டி காலையிலிருந்தே கேரளா மாநிலம் முழுவதும் அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள் என பேருந்துகள் இயக்கம் முற்றிலுமாக முடங்கியிருக்கிறது. இது தவிர கேரள மக்கள் அதிகம் பயன்படுத்தும் ஆட்டோக்கள், ஜீப் என்று எதுவும் இயக்கப்படவில்லை. குறிப்பாக தமிழகத்திலிருந்து கேரளாவுக்குள் இயக்கப்படும் தமிழக அரசு பேருந்துகள் மற்றும் அரசு விரைவு பேருந்துகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு அவை அனைத்தும் தமிழக கேரள எல்லையை இணைக்கும் தமிழக எல்லை வரையே இயக்கப்பட்டு வருகின்றன. இது தவிர கேரளாவுக்குள் செல்லும், தமிழகத்திலிருந்து செல்லும் சரக்கு வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. தவிர மாநிலம் முழுவதும் இன்று முழு அடைப்பையொட்டி பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்று நடக்கவிருந்த தேர்வுகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக கடைகள், வர்த்தக நிறுவனங்கள், உணவு விடுதிகள், பெட்ரோல் பம்புகள் என மக்களின் அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்யும் ஸ்தாபனங்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருக்கின்றன. இது தவிர தற்போது இந்த கேரளாவில் சபரிமலை சீசனானது துவங்கி தமிழகம் வழியாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினந்தோறும் வந்து சென்று கொண்டிருக்கின்றனர். இந்த சூழலில் இந்த முழு அடைப்பையொட்டி சபரிமலை பக்தர்களின் வாகனங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த முழு அடைப்பானது பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையில் ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் ஐயப்ப பக்தர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நிதர்சனுடன் கேரளாவிலிருந்து ரமேஷ் கண்ணன்.